ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு ப்ராடக்ட்டை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது, அந்த ப்ராடக்ட்டை எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், பையரை எப்படி சூஸ் பண்ணுறது, ஃப்ளைட் எப்படி நம்ம புக் பண்ணுறது, அண்டு நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பெர்மனன்ட் டேர்ம்ஸ் பற்றி பார்க்கணும். அண்ட் ஒரு நாட்டோட வளர்ச்சி இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் சார்ந்து இருக்குன்ட்டு ஒரு சில ஜென்ரலான விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னா என்ன? மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்போர்ட்னா நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட்டை ஃபாரினுக்கு சேல் பண்றது. இம்போர்ட்னா ஃபாரின் இருக்க ப்ராடக்ட் நம்ம பை பண்ணி லோக்கல்ல சேல்ஸ் பண்றது. த்ரூ ரோட் மூலியமாவோ ஏர் மூலியமாவோ ஷிப் வழியா இந்த ட்ரேட் நடக்கும். எதனால இந்த மெத்தட்ஸ் நடக்குது? டூ திங்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் நீட்ஸ், அதாவது தேவைகள். இரண்டாவது ஃபர்ஸ்ட் திங்குள்ள தான் வரும், பட் லிட்டில் பிட் டிஃபரன்ஸ். என்னன்னா டிமாண்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அமெரிக்காவுக்கு மேங்கோ தேவைப்படுது. அவங்க நிறைய நாடுகள்ல இருந்து இம்போர்ட்டும் பண்றாங்க. இப்போ இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு நிறைய அளவுல மேங்கோ எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால யுஎஸ்ஏல மேங்கோ கல்டிவேஷனே கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அவங்க ப்ரொடியூஸும் பண்றாங்க. அவங்க தேவையை பூர்த்தி பண்ற அளவுக்கு அவங்கள்ட்ட மாஸ் குவாலிட்டி கிடையாது. ஸோ அவங்க தேவையை பூர்த்தி பண்ண இந்தியாவில இருந்தோ சைனாவில இருந்தோ மேங்கோவை இம்போர்ட் பண்றாங்க. இந்த ஆக்ஷன் மூலியமா எப்படி கவர்மெண்ட் ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்கன்னா, டாக்ஸஸ் மூலியமாவும் டியூட்டி மூலியமாவும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க. எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாங்க ஆனியன் ஸ்ரீலங்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்போதைக்கு ஆனியனுக்கு டியூட்டி கிடையாது. ஆனா ஜனவரி மந்த்லாம் 20% கிட்டத்தட்ட நாங்க டியூட்டி கட்டணும். டாக்ஸஸ் கிடையாது, டியூட்டி. அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம இன்வாய்ஸ் 10 lakhsனா அதுல இருந்து 20% 2 lakhs கிட்டத்தட்ட நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். இந்த மாதிரி ஆனியனுக்கு மட்டும் இல்ல, எல்லா ப்ராடக்ட்டும், அதாவது ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் டியூட்டி போட்டிருப்பாங்க. அது நம்ம பெய்ட் பண்ணியே ஆகணும் கவர்மெண்ட்டுக்கு. இதுக்காக நம்ம கவர்மெண்ட்டுக்கு டியூட்டியை பெய்ட் பண்ணணும். இதுல 2 திங்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு, செகண்ட் ஒன் லோக்கல் சப்ளை பாதிக்கப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன் கவர்மெண்ட் ரன் பண்ண ஓகே, அது என்ன லோக்கல் சப்ளைவை எப்படி எக்ஸ்போர்ட் பாதிக்கும்ட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். இதுக்கு ஆன்சர் என்னன்னா, இந்த இயர், அதாவது ஏப்ரல் 2025 இந்தியன் கவர்மெண்ட் ஆனியன் மேல இருந்த 20% டியூட்டியவும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எதுக்காக தள்ளுபடி பண்ணாங்கன்னா, அளவுக்கு அதிகமான வெங்காயம் இந்த வருஷம் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. லோக்கலுக்கு தேவையை விட அதிக ஆனியன் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இந்த நிலைமை நீடிட்டே போயிடுச்சுன்னா லோக்கல் வெங்காயம் ரொம்ப விலை கம்மியாயிடுது. அதனால ஃபார்மர்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுவாங்கன்ட்டு அந்த தள்ளுபடி தூக்கிட்டாங்க. அப்படி லிஸ்ட் பண்ணதுனால அதிக எக்ஸ்போர்ட் நடந்துச்சு. லோக்கல்லி கொஞ்சம் டிமாண்ட் கிரியேட் ஆகும். ஃபார்மர்ஸும் கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் பார்ப்பாங்க. இப்போ எதனால இந்த 20% போடுறாங்கன்னா, நமக்கு இந்தியாவுக்கு தேவையை பூர்த்தி பண்ணாம இருக்கும்போது வெங்காயம் அதிக அளவு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. லோக்கலுக்கு இந்த சப்ளை கிடைக்காது. இதெல்லாம் ரொம்ப பிரைஸ் அதிகமாகும். அதனால ஏழை எளிய மக்கள் வெங்காயம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால அந்த மாதிரி டியூட்டியை கவர்மெண்ட் சில ப்ராடக்ட்ல அத்தியாவசியமான ப்ராடக்ட் மட்டும் இஷ்யூ பண்ணுவாங்க. லைக் பொட்டேட்டோ, ஆனியன், அரிசி, இந்த மாதிரி ப்ராடக்ட் மட்டும் டியூட்டி போடுவாங்க அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல. இப்படிதான் கவர்மெண்ட்டும் டியூட்டியை ஃபிக்ஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட், ஒரு ப்ராடக்ட்டை எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது, அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லா பாஸும் பண்றதுக்கு முன்னாடி ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுங்க. நீங்க சூஸ் பண்ற ப்ராடக்ட்டை பத்தி உங்களுக்கு டாப் டு பாட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் பையர் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான டாக்குமெண்ட் நம்ம ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்க கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணணும். வெதர் ப்ராப்பர்ட்டர்ஷிப்பாவோ, பார்ட்னர்ஷிப்பாவோ, பிரைவேட் லிமிட்டடோ சூஸ் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணணும். தென் ப்ராப்பர்ட்டர்ஷிப்னா இண்டிவிஜுவல் பேன் கார்டே போதும். பட் பிரைவேட்னா கம்பெனி பேன் கார்டு அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட், அதை யூஸ் பண்ணி MSME சர்டிஃபிகேட்டை எடுக்கணும். தென் GST அப்ளை பண்ணி GST வந்ததுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணி கரெக்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை GSTயோட ஆட் பண்ணணும். தென் ISC கோட், அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் அப்ளை பண்ணணும். இதுக்கப்புறம் AD கோட் பேங்க்ல இருந்து வாங்கி போர்ட் கஸ்டம்ஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். தென் RCMC சர்டிஃபிகேட், ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட். இது எதுக்குன்னா, ஒரு பார்ட்டு ஒரு கவுன்சில் கீழே வரும். அதாவது ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ்னா அப்பிடா, ஹேண்டிகிராஃப்ட் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண போறதுன்னா EPCH, கோகனட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போறதுன்னா கோகனட் போர்டு, ஸ்பைசஸ் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணா ஸ்பைசஸ் போர்டு. இந்த மாதிரி நிறைய கவுன்சில் இருக்கு. உங்க ப்ராடக்ட் எது கீழே வரணும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்த சர்டிஃபிகேட் நீங்க எடுத்து வச்சுக்கீங்க. தென் இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க குவாலிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கணும். உங்க ப்ராடக்ட் எந்த குவாலிட்டி சர்டிஃபிகேட் கீழே வருதுன்னு பார்த்து அதை நீங்க அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. லைக் ஃபுட்னா FSSAI சர்டிஃபிகேட் எடுக்கணும். நீங்க மிஷினரி குட்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் குட்ஸ் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண போறதுன்னா BIS சர்டிஃபிகேட் எடுக்கணும். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி நீங்க பண்ற ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கணும் உங்களுக்கு தெரியும்னா CH, அதாவது கஸ்டம் ஹவுஸ் ஏஜென்ட், இவங்க நீங்க கான்டாக்ட்
கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, அவங்க உங்க ப்ராடக்ட்க்கு தேவையான டாக்குமெண்ட்ட அவங்களே எடுத்து குடுப்பாங்க. ஒரு ஃப்ரெஷராவோ, ஒரு நியூபி இந்த பிசினஸ்குள்ள நீங்க வரீங்கன்னா, கட்டாயம் ஒரு சிஹெச்ஏவ நீங்க வந்து கான்டாக்ட் பண்றது பெட்டர். இவங்க கான்டாக்ட் உங்களுக்கு வேணும்னா, ஜஸ்ட் நீங்க Googleல போய் சர்ச் பண்ணாலே வருவாங்க. இந்த சிஹெச்ஏ எல்லாமே பெரும்பாலும் போர்ட் சிட்டீஸான சென்னை ஆர் தூத்துக்குடில தான் அதிக அளவுல இருப்பாங்க. அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணி நேர்லயே போய் உங்க டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பையர் எப்படி ஃபைண்ட் பண்றது? ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ரைஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிசினஸ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் பையரை சூஸ் பண்ணுங்க. அப்படின்னா ஆல்ரெடி பண்றவங்க கிட்ட பையர்ஸ கேட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. எதுக்குன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அண்ட் நியூ டு இந்த பிசினஸ்னால நிறைய பேர் ஏமாத்த சான்ஸ் இருக்கு. இப்போ ரெஃபரன்ஸ் மூலமா நீங்க போனீங்கன்னா அந்த ரிஸ்க்கை நீங்க தவிர்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் ஃபேர் மாதிரியான மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி பையர்ஸை ஃபைண்ட் பண்ணலாம். கவர்மெண்டே வந்து பையர் செல்லர்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதுல ஜாயின் பண்ணி பையர்ஸை மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இ-காமர்ஸ் வெப்சைட் லைக் இந்தியா மார்ட், ட்ரேட் ஃபேர் போன்ற வெப்சைட்ல பையர் செல்லர் ஃபைண்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். லாஸ்ட் நம்ம எந்த மார்க்கெட்டுக்கு, அதாவது எந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண நினைக்கிறோமோ அந்த கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணி அந்த மார்க்கெட்டை வந்து ஒரு சர்வே பண்ணி பையர்ஸை ஃபைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்க ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ண மெயினா டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். த்ரூ வாட்டர் மூலியமாவும் ஏர் மூலியமாவும். அதாவது ஷிப்னா எப்படி கண்டெய்னர் புக் பண்ணணும் அண்ட் ஏர்ல நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண போறோம்னா எப்படி நம்ம ஃபிளைட் கார்கோ புக் பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ போர்ட் இருக்கிற சிட்டிஸ் லைக் சென்னை ஆர் தூத்துக்குடி நிறைய ஷிப்பிங் கம்பெனி இருக்கு. ஷிப்பிங் கம்பெனினா கண்டெய்னர் இந்த வெசலை புக் பண்றவங்க. நீங்க ஜஸ்ட் கூகுள்ல ஷிப்பிங் கம்பெனி இன் சென்னை ஆர் தூத்துக்குடி சர்ச் பண்ணாலே போதும், நிறைய கம்பெனி வருவாங்க. அவங்க கிட்ட நீங்க கண்டெய்னர் புக் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய ஷிப்பிங் கம்பெனி அவங்களே கிளியரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஒர்க் இன்னும் அவங்க ஈஸி ஆக்குறாங்க. அவங்க கிட்டே நம்ம ஏர் கார்கோவும் புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நாடு வந்து வளர்ந்த நாடா மாறுறதுக்கு இம்போர்ட்டை விட எக்ஸ்போர்ட் அதிகமா பண்ணாதான் அந்த நாடு வளர்ச்சி அடையும். அப்போதான் நம்ம நாட்டோடைய கரன்சியோட வேல்யூ வந்து அதிகமாகும். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது, ஏற்றுமதி ஆகுதுன்னா அந்த பொருள் எக்ஸ்போர்ட் ஆகும்போது நிறைய மக்கள் வந்து அதுல வந்து ஈடுபடுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து மணி கிடைக்கும். அந்த மணியால அவங்களுடைய வாழ்வாதாரமும் அதிகமாகும். எப்படின்னா இப்போ நாங்க ஆனியனை எக்ஸ்போர்ட் பண்றோம். அதுக்கு ஃபார்மர்ஸ்ட போய் நல்ல ரேட் கொடுத்து ஆனியனை வாங்குவோம். தென் அதை ப்ராசஸ் பண்றதுக்கு பீப்புளுக்கு ஏர்ன் பண்ணுவாங்க. தென் அதை பேக் பண்றதுக்கும் நம்ம அமௌண்ட் கொடுத்து பேக் பண்ண வைப்போம். அந்த பேக் பண்ற தேவையான பேகை சேல் பண்றவங்களும் ஏர்ன் பண்ணுவாங்க. தென் அந்த பேக் பண்ண பேகை வண்டியில் ஏற்ற லோட்மேன் ஏர்ன் பண்ணுவாங்க. தென் அந்த லோட் பண்ண பேகை டெஸ்டினேஷன் கொண்டு போற வண்டிக்காரர், அதாவது டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர், அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. அந்த வண்டி போறதுக்கு பெட்ரோல் போட்டாகணும். அப்படி பெட்ரோல் போட்டால் பெட்ரோல் ஓனர் ஏர்ன் பண்ணுவாங்க. அப்படி பெட்ரோல் ஓனர் ஏர்ன் பண்ணா அங்கே வேலை செய்யறவங்களுக்கு சேலரி கொடுப்பாரு. தென் போர்ட்டுக்கு போய் ப்ராடக்ட்டை கண்டெய்னர்ல ஸ்டஃப் பண்ணணும். அதுக்கு சிஎஃப்எஸ் ஸ்டேஷன்ல தான் பண்ணியாகணும். அதுக்கு நம்ம ரெண்ட் பே பண்ணணும். தென் சிஹெச், டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் ஏஜென்ட் போன்ற நபர்கள் மட்டும் இல்லாம இன்னும் பல நபர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு செயின் லிங்கா இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பணம் கிடைச்சு அவங்க வாழ்வாதாரம் உயரும். அப்படி அவங்க வாழ்வாதாரம் உயர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ட்ரியும் டெவலப் ஆகும். தென் இப்போ அப்படியே நம்ம இம்போர்ட்டுக்கு வரும். இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணா இந்த ப்ராசஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரிக்கு தான் கிடைக்கும். இப்போ நம்ம டைரக்டா கன்சூமர் கிட்ட இதை நம்ம இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணிட வேண்டியதுதான். ஆனா நமக்கு தேவைகள் பூர்த்தி ஆகும். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ நம்ம எகிப்துல இருந்து ஆரஞ்சை இம்போர்ட் பண்ணி நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு வரோம். ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி கிளியரன்ஸ் பண்ணிட்டு டிரான்ஸ்போர்ட் கொண்டு வந்து மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ணிடுவோம். இதுக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு டியூட்டி கட்டுவோம். ஆனா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு இந்த இம்போர்ட் பண்ற அதிக அளவு மக்கள் ஈடுபட மாட்டாங்க. கம்மியான நபர்கள் மட்டும் இதுல வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. அதனால ஒரு சில மக்களுடைய வாழ்வாதாரம் மட்டும்தான் அதிகமாகும். எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி நிறைய மக்களுடைய வாழ்வாதாரம் இந்த மாதிரி இம்போர்ட்ல அதிகமாகாது. லாஸ்ட் மெத்தட் பேமெண்ட் மெத்தட். இந்த பேமெண்ட் மெத்தட் பத்தி சொல்ல போனா இதுக்கு தனியா ஒரு ஃபுல் வீடியோ போடலாம். என்ன நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, என்னென்ன டிராபேக் இருக்கு, ரிஸ்க் எல்லாம் இருக்குன்னு செப்பரேட்டா ஒரு வீடியோ போட நான் ட்ரை பண்றேன். ஜென்ரல் மெத்தட்ஸ் அக்ரி ப்ராடக்ட் நம்ம எப்படி பண்ணணும்னா, இப்போ வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு அது ஒரு பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ், சீக்கிரம் அழிக்க போற ப்ராடக்ட். அதனால வந்து ஃபுல் அமௌண்ட்டே வந்து இந்தியாவிலே வாங்கிடுங்க. அதாவது போர்ட்லயோ எகென்ஸ்ட் பிஎல்லையோ நம்ம வாங்கிடலாம். அதுவும் அந்த பேமெண்ட் நம்ம எப்படி வாங்குறதுன்னா 50% அட்வான்ஸ். ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதே நம்ம வந்து 50% அட்வான்ஸ் வாங்கிடணும். அண்ட் பேலன்ஸ் 50% எகென்ஸ்ட் பிஎல். அந்த பிஎல்னா பில் ஆஃப் லேண்டிங் சொல்லுவாங்க. அது நம்ம வந்து ஒரு ப்ரூஃப், அதாவது ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து ஷிப்ல தூக்கி வச்சுட்டோம்னு சொல்லிட்டு பையருக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்டோம்னா பேலன்ஸ் 50% நம்ம அப்படி இருந்து வாங்கிடணும். நம்ம நெக்ஸ்ட் வந்து டிஏ, அதாவது இந்த டெர்ம்ஸ் கமிஷன் பேசிஸ் கொடுப்பாங்க. அப்போ நிறைய பேர் நம்ம லோக்கல் மார்க்கெட்டுக்கு மாதிரியே வந்து ஃபாரின் மார்க்கெட், இண்டஸ்ட்ரியல் மார்க்கெட்டும் வந்து கமிஷன்ல வந்து சேல் பண்ணுவாங்க. நம்ம வந்து பையருக்கு வந்து 7 days இல்லை 10 days இல்லை 1 monthன்னு சொல்லிட்டு கிரெடிட் பீரியட் கொடுப்போம். அதுக்குள்ள அவங்க வந்து பே பண்ணணும். மோஸ்ட்லி இதை எதுவும் வந்து நீங்க அக்ரிகல்ச்சர் பார்ட்டை யூஸ் பண்ண வேணாம். நிறைய பேர் ஏமாத்த சான்ஸ் இருக்கு. பொருள் அழுகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்த சான்ஸ் இருக்கு. நான் எல்லாத்தையுமே சொல்லல. நியூபியா நீங்க வரீங்கன்னா இந்த மெத்தட் நீங்க வந்து தவிச்சிருங்க. நிறைய நானும் இதை அனுபவப்பட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டிஓ டெர்ம்ஸ், டெலிவரி
ஆர்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற கண்டெய்னர் வந்து நம்ம பையருடைய கண்ட்ரி போர்ட்ல ரீச் ஆனதுக்கப்புறம், அந்த இன்வாய்ஸ்ல இருக்க அமௌண்ட் அவங்க வந்து பே பண்ணி, இத கிளியர் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ட எடுத்துக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து எல்சி லெட்டர் ஆஃப் கிரெடிட். மோஸ்ட் காமன் இன் குளோபல் மார்க்கெட். இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, யூஸ்வலி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையர் இந்த மாதிரி இருக்கலாம் இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பையர் அந்த குட்ஸோட அமௌண்ட்டை எக்ஸ்போர்ட்டர் பேங்க் சென்ட் பண்ணுவாங்க. பேங்க் எக்ஸ்போர்ட்டர் கிட்ட தரமாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுவாங்க. என்னன்னா, நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண போற குட்ஸோட அமௌண்ட் எங்கள்ட்ட ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுல பையர் சொன்ன ரெக்யூர்மெண்ட் ஸ்பெக் எல்லாமே எக்ஸ்போர்ட்டர் பேங்க் கிட்ட கரெக்டா சப்மிட் பண்ணும். அவங்க கரெக்டா சப்மிட் பண்ணலனா அந்த அமௌண்ட் அவங்கள்ட்ட கிரெடிட் ஆகும். இந்த பிரச்சனை சால்வ் பண்ணா மட்டும்தான் அந்த அமௌண்ட் எக்ஸ்போர்ட்டர் கிட்ட கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரேடர் லார்ஜ் வேல்யூ ஆஃப் குட்ஸ் ஹை ரிஸ்க் கண்ட்ரிஸ், அதாவது அடிக்கடி வார் வர கண்ட்ரிஸ்க்கு எல்சி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் இந்த வீடியோவில் ஒரு டாப்பிக்கும் ஒரு தனி வீடியோவே போடலாம். பட் இது ஜென்ரல் வீடியோ கம்ப்ளீட் ஒரு கைடுங்கிறதால எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. பட் ஃபியூச்சரில் நம்ம இது ஒரு கண்டென்ட்டுக்கும் ஒரு வீடியோ செப்பரேட்டாக போட பார்க்குறேன். அண்ட் இந்த மாதிரி பிஸ்னஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.